மக்களே, இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் புளி ரசம் வைக்க போகிறோம். பாருங்கள், புளி ரசத்துக்கு தேவையான புளி ஒரு நெல்லிக்காய் சைஸோட கொஞ்சம் பெருசாக புளி, 2 தக்காளி கொஞ்சம் நல்ல சைஸாக 2 தக்காளியும் போட்டு கரைச்சி, அதுலேயே கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறம் வரமிளகாய், தாளிப்புக்கு வரமிளகாய், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளிக்கும் பொழுது ஜீரகம், மிளகு, பூண்டு இதை இடிச்சுக்கணும். இதுலேயே ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும். தாளிக்கிறதோட இந்த காரம் பூண்டு இதில் சேர்த்திக்கலாம். ரசத்தை தாளிக்கலாம். அடுப்பை வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் எண்ணெய் காயிட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டோமா ரசம் பழசாக நல்லாயிருக்கும். 2 நாள் 3 நாள்னா கூட இந்த ரசம் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போடணும். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயமும் வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, வரமிளகாய் இடித்து வச்ச பூண்டு, ஜீரகம், இது ஒரு 2 வரமிளகாய் நல்ல வாசம் வரும். நல்லா அந்த பூண்டு ஜீரகத்தோட வாசம் நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளி, தக்காளி, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கிறதுல இதில் சேர்த்துக்கலாம். இதில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
இதை உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சரியாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் அப்படியே கொதி வர வரைக்கும் கொதிக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நுர கட்டும் பொழுது நம்ம எடுத்துடணும். மூடி போட்டு ஒரு கொதி அதான் நுர கட்டும் பொழுது எடுத்துடலாம். நான் காய்க்கிறேன். ரசம் பருப்பு நுர கட்டிட்டு கொஞ்சம் லேசாக தண்ணிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு.